வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சோயா சங்க்ஸை வச்சு எப்படி ஒரு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இது புரட்டாசி மாதம், பசங்கள்லாம் நான்வெஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரையை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு கப்பு போல், பெரிய கப்பால் ஒரு கப்பு போல் நான் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேங்க. இது பெரிய பெரிய சோயா சங்க்ஸு. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம அவிச்சு எடுத்துருவோம். அவிச்சுன்னும் போது நம்ம நேராக டேரெக்டாக அடுப்பில் போட்டு அவிக்க போகிறதில்ல. லைட்டாக வெந்நீரை கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் இதை போட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா ஊறி மலர்ந்து வருங்க, அதை வரைக்கும் இது ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். சோயா சங்க் ஃப்ரை ரெடி தேவை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடுவோங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போட்டு நல்லா வதக்குவோம். பொன் நிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துப்போம். நல்லா வறுபடட்டுங்க. பொறுமையாக வச்சு இது பண்ணுங்கள். ரொம்ப ஹைலியாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போல் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடிசாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி, வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் கலரிங்காக நான் இதை எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு செகண்ட் போல் அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்குள்ளே வந்து இந்த மசாலா வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம சோயா சங்க்ஸ் ஊறி இருக்குங்க, அதை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு சோயா சங்க்ஸு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உங்களுக்கு அப்படியே புழிஞ்சு எடுத்துடணுங்க. இது வந்து உங்களால் புழிய முடியலன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டரை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு அந்த சூடு வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா புழிஞ்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு, இது பெரிய பெரிய சோயா சங்க்ஸ்ன்றதுனால நான் உதிர்த்து போட்டிருக்கேன். பெருசாக அப்படியே போடாமல் உதிர்த்து போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், மசாலா படும்போது நல்லாயிருக்குங்க. இது மாதிரி உதிர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவும் வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோங்களேங்க, இதுவும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த நம்ம உதிர்த்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ்லாம் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா வந்து சோயா சங்க்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி சோயா சங்க்ஸில் லைட்டாக ஒரு வாடை வரும், பச்சை வாடை. ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா நல்லா படுற மாதிரி உதிர்த்து விட்டு நல்லா அந்த மசாலாலாம் எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. வேணும்னா நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டியான சிக்கன் கொத்து ஃப்ரை எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.